கோயம்புத்தூர் கோவைப்புதூருக்கு அடுத்து சுண்டக்காமுத்தூருங்கிற இடத்துல ஒரு அருமையான ஹில்வியூ லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான 3BHK தனி வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 34/50ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 3.85 சென்ட் தெற்கு மேற்கு கார்னர் சைட்டில் கிழக்க பார்த்து மெயின் டோர் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 3BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடாக இந்த வீட்டை ரொம்ப ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றியுமே CCTV கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே மானிட்டரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பெயிண்டிங் கலரை உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பால்கனி, எலிவேஷன் கிளாஸ், எலிவேஷன் வால் டைல்ஸ், லேசர் கட் டிசைன்ஸ் அண்ட் நிறையா ஸ்பாட்லைட்ஸ்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே காம்பவுண்டோட ஒட்டி கார்டன் செட் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் நல்லா ஹெவியான ஃபோல்டபிள் டைப்பில் MS கேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார்போர்ட்டிகோ சைஸ் 12.25 15.75. வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்து ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் ஃப்ளோரிங் டைல்ஸும் அழகாக லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து இது மெயின் டோர் சிட் அவுட் ஏரியா சைஸ் 5x7. சிட் அவுட் ஸ்டெப்ஸ் அண்ட் ஃப்ளோரிங்கை கிரானைட்டில் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை 5x7ங்கிற சைஸில் டீக்குட்டில் அழகாக டிசைன் பண்ணி கிழக்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா சவுத் வெஸ்ட்டில் லிவிங் ஹால் சைஸ் 16x16. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஒயிட் வித் உட்டன் கலர் காம்பினேஷனில் UPVC ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி சுற்றியுமே ஸ்பாட்டட் சென்டரில் அழகான டெக்கரேட்டிவ் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டோட எல்லா ரூம்ஸ்க்குமே ஃபேன் அண்ட் லைட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வாலில் அப் டு ரூஃப் வரைக்குமே UPVC வால் பேனலிங் பண்ணி அதுக்கு கீழேயே செல்ஃப் வித் பேஸ் கேபினட்ஸோட அழகான வால் மவுண்டட் TV யூனிட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. TV யூனிட்டுக்கு பக்கத்திலேயே பூஜை ரூம் கிழக்க பார்த்து அமைஞ்சிருக்கு. ஹாலை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு செப்பரேட்டாக ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு கீழேயே வாஷ் பேஷன் அண்ட் UPS வைக்கிறதுக்காக ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட்டுக்கு சென்டரில் கிச்சன் சைஸ் 10x10. கிச்சன் வாலுக்கு வால் டைல்ஸுக்கு பதிலாக அப் டு ரூஃப் வரைக்குமே UPVC வால் பேனலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கிரானைட்டில் அழகாக டிசைன் பண்ணி ரெடிமேட் சிங்க்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. சேஃப்டிக்காக கேஸ் சிலிண்டரை வீட்டுக்கு வெளியிலிருந்து யூஸ் பண்ணுற மாதிரி பைப்லைன் கேஸ் ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்க்கு கீழே பேஸ் கேபினெட்ஸ், டேபிள் டாப்க்கு மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் அண்ட் லாஃப்ட் கவரேஜ்னு வீட்டோட இன்டீரியர் கம்ப்ளீட்டாகவே ரியல் பிளாஸ்ட் மெட்டீரியல் UPVC சீட்ஸை யூஸ் பண்ணியே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க.
யூட்டிலிட்டி ஏரியா சைஸ் 4.4க்கு 10. கிச்சன்ல இருந்து வீட்டோட பேக் சைடு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வடக்க பார்த்து ரெடிமேட் வுட்டன் டோரும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடு நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் 650 அடிக்கு தனி போர் கனெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் 5000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக வீட்டோட பேக் சைடு நார்த் வெஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட்டில் எம்எஸ் கேட் அண்ட் சீலிங் கம்ப்ளீட்டாகவே எம்எஸ் கிரில்லும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடு நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில் இந்தியன் டைப் அவுட்டர் டாய்லெட். சேஃப்டிக்காக ஹெவியான எம்எஸ் கேட் ஃபிக்ஸ் பண்ணி டாய்லெட்டுக்கு பேக் சைடு துணி துவைக்கிற கல்லும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் கொடுக்குற மாதிரியே இங்கேயும் டேபிள் டாப் அண்ட் சிங்க் கிரானைட்டில் அழகாக டிசைன் பண்ணி கீழே செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் நார்த் ஈஸ்டில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 10. வெஸ்டர்ன் மாடல் அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 10க்கு 4.5. ஃப்ளோர் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட் ஹெல்த் ஃபாசெட் டவல் ராட் வால் மிக்சர் சவர்னு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வாஷ் பேஷனுக்கு செப்பரேட்டாக ஸ்பேஸ் கொடுத்து கிரானைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸை கிரானைட்டில் அழகாக டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் கிளாஸ் ஒர்க்கோட அழகாக ரைலிங்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லாஞ்ச் ஏரியா சைஸ் 10க்கு 16. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் வீட்டோட செகண்ட் கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 16. வெஸ்டர்ன் மாடல் அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4.5க்கு 11. ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டுக்கு மட்டும் ஃபுல் பாடி ஜெட் ஷவர் ஃபிக்ஸ் பண்ணி டாய்லெட்டுக்கு தேவையான மற்ற சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூம்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் ஈஸ்ட் கார்னர்ல ஓப்பன் பால்கனி ஏரியா. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை அழகாக காட்டுற மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் கிளாஸ் ஒர்க்கோட ரைலிங்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரூஃபில் லேசர் கட் டிசைன்ஸோட அழகான எம்எஸ் சீட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சவுத் ஈஸ்ட் கார்னரில் தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x10. வெஸ்டர்ன் மாடல் அட்டாச்சு டாய்லெட், சைஸ் 10x4.5. ஃப்ளோர் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் டேரஸுக்கு போகிறக்கு ஹெவியான எம்எஸ் ஸ்டெப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒவ்வொன்றும் 1000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி 2 ஒரு டேங்க் தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லா பைப்லையுமே வாட்டர் நல்லா ஃபோர்ஸாக போகிற மாதிரி ப்ரெஷர் பம்பும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் கோவைப்புதூருக்கு அடுத்து சுண்டக்காமுத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.